தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தனோட ரொம்ப முக்கியமான கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தன் கலெக்ஷன்ஸ். ஸோ பைத்தன் கலெக்ஷன்ஸில் மொத்தம் 4 விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி. ஸோ இந்த 4 கலெக்ஷனுமே பைத்தனோட மெயின் கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப். ஓகே, ஸோ இதை ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டைப்னு சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் டேட்டா டைப்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த லிஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே டப்பிள், செட், டிக்ஷனரி அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ் அது எல்லாமே காமனாக தான் இருக்கும் இந்த மிச்சம் உள்ள 3 கலெக்ஷன்ஸ்க்கும். ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிள். ஸோ லிஸ்ட் வந்து ஆர்டராக இருக்கும் அண்ட் தென் உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதில் டூப்ளிகேட் வேல்யூஸும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸும் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நேம். ஓகே, நான் ஆப்பிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் செகண்ட் இண்டெக்ஸில் மறுபடியும் ஆப்பிள் அப்படிங்கிறத என்னால் வைக்க முடியும். ஸோ அது லிஸ்ட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை உங்களுக்கு அலோவ் பண்ணும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா டப்பிள். டப்பிள் வந்து ஆர்டர்ட் அண்ட் அன்சேஞ்சபிள். ஸோ டப்பிள் வந்து அதே மாதிரி தான் லிஸ்ட்டு மாதிரியே தான் இருக்கும். பட் லிஸ்ட்டு வந்து சேஞ்சபிள், டப்பிள் வந்து அன்சேஞ்சபிள். ஸோ எதனால் அது அன்சேஞ்சபிள் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எதையுமே நம்மளால் எடிட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ டப்பிள் எந்த மாதிரி இடத்துல சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டப்பிள் வந்து மெயினாக அந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டப்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செட். Set is unordered and unindexed, and then set doesn't allows you to enter the duplicate values or duplicate members. இது எதுவுமே செட் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் டேக் ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஓடிபிக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகி தான் வரும். ஸோ அது எந்த மாதிரி இதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா அது ஒரு செட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் அது ட்ரிகர் ஆகும்போது அது ஷஃபிள் ஆகி ஆர்டர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் செட்டுக்கு. ஸோ ஓடிபியை நம்ம இன்னும் வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் நம்பர்ஸ், ரேண்டம் பேக்கேஜஸ் நிறையா இருக்குது. ரேண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ செட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிக்ஷனரி. டிக்ஷனரி இஸ் அன்ஆர்டர்ட், சேஞ்சபிள் அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் இட் டசன்ட் அலோஸ் தி டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஓகே, டிக்ஷனரி இட்ஸ் லைக் எ கீ அண்ட் வேல்யூ பேர். உங்களோட வேல்யூக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக கீ கொடுத்துருவோம். ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூ எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டை பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம அந்த டப்பிள், செட், டிக்ஷனரியை பற்றி எல்லாத்துலேயும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே திஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் என்க்ளோஸ் ஆகிருக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இப்போ நான் அந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதே அவுட்புட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ லிஸ்ட். நீங்கள் எங்கெல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்துட்டு உள்ள செட்டின் எலமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே லிஸ்ட். லெட்ஸ் சே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும், ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். சேம் அஸ் அரே 0 கொடுத்தீங்க, 0 இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்டை உங்களுக்கு அப்படியே அது பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நேம். பனானா, சரி. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் அரேல நம்ம என்ன பார்த்தோம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ -1 நான் கொடுத்தாலும் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ
அந்த எலமெண்ட்டை உங்களுக்கு அப்படியே அது பிரிண்ட் பண்ணும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணுங்கிறபோது ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங்கும் கன்ஃபார்மாக அதை சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸ் அது 0லேருந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸில் என்ன இருக்கும் உங்களுக்கு அது பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸான ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜஸ்ட் லைக் யுவர் அரே. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, இல்லை இருக்கிற சிங்கிள் எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எப்படி நான் உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ சிங்கிள் எலமெண்ட்டை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட இண்டெக்ஸ் நம்பரை வச்சு என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஆப்பில் வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 0th index equals apples. So this will update you apple to apples. Let's say this list. Printed CLS. Now see apple is changed to apples. So இப்படி தான் நீங்கள் உங்களோட சிங்கிள் எலமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிங்கிள் எலமெண்ட்டை வச்சு தான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் நான் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் சே fruit in this list. ஸோ this list இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஃப்ரூட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது, ஸோ இந்த திஸ் லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் சரி அதோட எலமெண்ட்டை 1 by 1 எடுத்து இந்த வேரியபிளில் வைக்கும், நம்ம அதை அப்படியே உள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த லிஸ்ட்டோட எண்ட் ஆஃப் தி எலமெண்ட் வரைக்கும் போய் அது பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். இல்லை நான் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சி லென்த்துலேருந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் this list dot length of this list. length ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த this லிஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த this லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை இண்டெக்ஸ் ஆக்குபைடாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அது கவுண்ட்டாக கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த லென்த்தை வச்சு எப்படி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு லூப்பிங் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் I in range of, ஓகே, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அரேவும் நமக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், லிஸ்ட்டோட இண்டெக்ஸும் நமக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரேஞ்ச் ஆஸ் யூஷுவல் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்னோட லிஸ்ட்டோட லென்த் வரைக்கும் எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அது வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும் திஸ் லிஸ்ட் ஆஃப் I. ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சேம் திங். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் ஃபஸ்ட் மெத்தட். நான் மெத்தட் தான் எப்போயுமே ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் திங் print let's say apple in this list. So this will return a boolean value so you can understand that particular element is inside your list or not. See, it's returning true. ஏன்னா ஆப்பிள் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் அது ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ரீகால் இட். லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. லிஸ்ட்டை எப்படி நம்ம இண்டெக்ஸிங் பண்ணுறது, ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பர்டிகுலர் எலமெண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுறதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நான் புது எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஸோ let's say இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து
ஒரு நியூ எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும். ஸோ நியூ எலிமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் append index and yeah these two methods. ஓகே ஸோ append மெத்தடை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டை அப்புறம் தான் உங்களுக்கு போய் நீங்கள் கொடுத்த எலமெண்ட்டை போய் append பண்ணும். joins the new element in the last of your list. ஓகே லாஸ்ட் இண்டெக்ஸில் கொண்டு போய் உங்களுக்கு append மெத்தட் வந்து புது எலமெண்ட்டாக ஜாயின் பண்ணும். ஸோ insert index மெத்தட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா to insert in a specific index. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் போய் நான் இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பனானா அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற இடத்துல பனானா இருக்கிற இடத்துல நான் ஜாக் ஃப்ரூட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இன்சர்ட் மெத்தடுக்கு போகலாம். ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும், பனானா வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து செகண்ட் இண்டெக்ஸுக்கு அப்படியே பிட் ஷிஃப்டிங் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது ஷிஃப்ட் ஆயிரும், நம்ம எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே so this list dot append. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே இப்போ உங்களோட நியூ ஸ்ட்ரிங் என்ன வேணுமோ அதை கொடுங்க. ஸோ I am just giving pineapple. Okay, and then print this list. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த புது ஸ்ட்ரிங் வந்து எங்கே போய் ஆட் ஆகுது, லாஸ்ட் இண்டெக்ஸில் போய் ஆட் ஆகுது. ஓகே ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இன்சர்ட் மெத்தட் எப்படி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் போய் இன்சர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ நவ் லெட்ஸ் சே திஸ் லிஸ்ட் டாட் இன்சர்ட். ஓகே இன்சர்ட்டுக்கு நீங்கள் எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் உங்களோட இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். லெட்ஸ் சே எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போய் ஜாக் ஃப்ரூட். ஓகே நவ் லெட்ஸ் print this. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் பனானா செரி பைனாப்பிள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது இன்சர்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆப்பிள் ஜாக் ஃப்ரூட் பனானா செரி பைனாப்பிள். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தானாக பிட் ஷிஃப்ட் ஆகிரும். நீங்கள் இன்சர்ட் மெத்தட் கொடுத்து ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தானாகவே பிட் ஷிஃப்ட் ஆகிரும். ஓகே ஸோ இன்சர்ட் பண்ணுறத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்சல்யூட்லி எப்படி எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிமூவ் மெத்தட் இருக்குது, பாப் எலமெண்ட் இருக்குது, டெலிட் மெத்தட் இருக்குது, சாரி டெலிட் இஸ் அ கீவேர்ட், டெலிட் கீவேர்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு விதமான ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the difference between them first. Let's see removing elements. ஸோ உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் ஒரு கீவேர்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரிமூவ் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ரிமூவ் மெத்தட். ஸோ இந்த ரிமூவ் மெத்தடுக்கு நீங்கள் இண்டெக்ஸோ இல்லை பொசிஷன் நம்பரோ கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூவை டேரெக்டாக பாஸ் பண்ணி ஆகணும். சாரி. ஸோ நெக்ஸ்ட் பாப். ஸோ இந்த பாப் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த பாப் மெத்தட் வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் அது ரிமூவ் பண்ணணும். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வெளியில் வந்துடும். ஓகே ஸோ remove the specific index. Okay, or last index if index is not specified. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு மெத்தட்
delete. Oh, sorry, keyword. Delete is a keyword. ஓகே, நீங்கள் delete கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுத்தாலும் சரி இல்லை ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு அது அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை அது ரிமூவ் பண்ணிடும். entire list or a single element. entire லிஸ்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா delete list நேம் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக delete ஆயிரும். ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா அந்த delete keyword and then that specific element. ஓகே, ஸோ லிஸ்ட் நான் delete பண்ணணும் விரும்பலை, எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு clear ஆகணும் அப்படின்னா clear. remove all the elements. ஓகே, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இது clear பண்ணிடும். So let's see this one by one. Okay, so now let's add these two examples. Okay, let me add these two examples over here, and then this one too. Okay, now we don't need these two lines. Let me delete it. So first நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா remove method பத்தி பார்க்க போறோம். So this list print this list dot remove. ஸோ ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எது தேவையில்லைன்னா செரி தேவையில்லை, ஸோ அந்த செரியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணால் போதும். ஓகே, now let's execute this. None. Oh, okay. So now let's இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டிலேருந்து அந்த செரி ரிமூவ் ஆகியிருக்கும். ஸோ இங்கே நான் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தா அது எனக்கு எரர் காட்டும். சரி, லிஸ்ட் ரிமூவ் எக்ஸ், தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்சைட் தி லிஸ்ட். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் டசன்ட் சப்போர்ட் in the remove method. Okay, so now let's work with your what is that? Pop. Okay, pop method use பண்ணி this list dot pop. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாவது ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கிறதா அது delete பண்ணணும். லெட்ஸ் சே எனக்கு பனானாவை காலி பண்ணணும். So now see that specific index element is deleted. In case if I'm not giving any index element inside the pop, let's see what happened. Now see your pineapple is gone. Okay, so pop element pop method குள்ள நீங்க ஏதாவது ஒரு specific index நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த specific index அது delete பண்ணும். எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டா என்ன இருக்கோ அது அதை delete பண்ணிட்டு வெளியில போயிடும். So now let's say this is your delete keyword. Okay, so now I want to delete this list 0th index. Let's say now see உங்க லிஸ்ட்ல இருக்கிற அந்த சிங்கிள் எலிமெண்ட் காலி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆப்பிள் காலி. எனக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா delete this list. இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் எரர் தான் காட்டும். ஏன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக delete பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா அது எரர் தான் காட்டும். this list it's not defined. ஓகே, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக மெமரி ஸ்பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, எனக்கு நான் delete பண்ண வேணாம், பட் நான் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே நான் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் clear. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது now say my goodness, I'm sorry, this list dot clear. clear மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணாமலே அவுட்புட் போயாச்சு. now say உங்களுக்கு empty list தான் இருக்கும், ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நீங்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை காப்பி பண்ணி இன்னொரு லிஸ்ட்டுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்க போகிறது மெத்தட் வந்து காப்பி. டு காப்பி எலமெண்ட்ஸ் from one method to another. Okay, save the changes. So let's say okay, this list அப்படிங்கறத நான் fruits அப்படிங்கற லிஸ்ட்க்கு நான் பாஸ் பண்ணனும். So this list dot copy finish. இப்போ நீங்க அந்த print மெத்தடுக்குள்ள ஃப்ரூட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா திஸ் லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ எப்படின்னா ரெண்டு லிஸ்ட் இருக்கும்போது அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். let me remove this. Let's say list 1 equals, let's say A, B, C, and list 2 equals 1, 2, 3. இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் நான் ஜாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் print list 1 plus list 2. இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லிஸ்ட்டுமே ஜாயின் ஆகியிருக்கும். ரெண்டு லிஸ்ட்டுமே ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொண்டு போய் இங்கே லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் லிஸ்ட்டை ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, let's say this list equals இது ஒரு ஸ்ட்ரிங்கா வச்சுக்கலாம். ஓகே, wait a second. Message equals this is sample. Okay, so இதை message dot split யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே உங்களுக்கு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். மை பேட், அதை பிரிண்ட் பண்ணவே இல்லை. print this list. so cls print it. now இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே தனித்தனியாக லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இன்கேஸ் இப்போ நான் ஒரு டப்புள் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் let's say we having a tuple, this tuple. ஓகே, ஸோ டப்புளுக்கு நம்ம நார்மலாக இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ sample 1. ஸோ இது ரெண்டும் இஸ் a tuple. ஸோ இதை நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா now what you need to do is this tuple dot list is constructor. so list of this tuple. ஓகே, இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா see now that tuple is converted into a list. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, மேலும் இவ்வளோ தான் மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்படின்னா நியர்லி நம்ம இப்போது ஒரு எவ்வளோ மெத்தட்ஸ் பார்த்துருப்போம், ஒரு 10 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பைத்தன் டாக்குமெண்டேஷன்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வி கம்ப்ளீட்டட் த லிஸ்ட். ஸோ இதில் நம்ம பார்த்துருக்க எல்லா மெத்தட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த லிஸ்ட்டை பற்றி இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ tuple அப்படிங்கிறது இட்ஸ் a collection which is ordered and unchangeable and it allows the duplicate members. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டப்புள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் அதில் இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ உங்களால் டெலீட் பண்ணவோ முடியாது. எய்தர் நீங்கள் அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அதை லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எதை அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் டப்புளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டப்புள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் சே திஸ் tuple equals, ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி டப்புளுக்கு நம்ம நார்மல் ப்ராக்கெட்ஸ். ஸோ லெட்ஸ் டேக் a same example, apple, banana, cherry. Okay, so print this tuple, same thing. See, instead of square brackets உங்களுக்கு அது நார்மல் ப்ராக்கெட்ஸில் இருக்கும். உங்களுக்கு அது ஃபஸ்ட் இண்டெக்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா this list of 0. ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங், ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங் எல்லாமே as it is. இது எனக்கு லாஸ்ட் எலமெண்ட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து. ஸோ இதே இது நான் ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸிங் எனக்கு வேணும் அப்படின்னா 0:2 நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸ் எனக்கு வரும். சரி, ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உள்ளே இருக்க எலமெண்ட்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக முடியாது, ஏன்னா இட்ஸ் unchangeable. tuple is immutable. Once it's created, that's it. You can't change it or remove it. Nothing. We can't do anything. ஓகே, ஸோ இது எப்படி நான் லூப் த்ரூ பண்ணுறது, எப்படி நான் உள்ளே இருக்க எலமெண்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா சேம் திங். லெட்ஸ் see for fruit in this tuple. So print, let's say fruit. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா cls. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம், ஏன்னா இது இங்கே இந்த பிரிண்ட் மெத்தட். ஸோ உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் delete கீவேர்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். delete this tuple. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த டப்புளையே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் இங்கே அந்த டப்புளை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், அது சஜஷனில் கூட காட்டலாம், ஏன்னா அது ரிமூவ் பண்ணிடுச்சு மெமரி ஸ்பேஸில் இருந்து. இது உங்களுக்கு எரர் தான் காட்டும். see, this tuple is not defined because that tuple is deleted completely from the memory space. okay, so இது உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன வழினா, இது நீங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே this list. okay, this list is equals list of this tuple. ஸோ அந்த டப்புள் அப்படியே கன்வெர்ட் ஆகி this list அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணுமோ அப்டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 0th இண்டெக்ஸை வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, தென் அகெயின் இந்த லிஸ்ட்டை நான் டப்புளாக கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோமோ, டப்புளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டப்புள் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட்ஸ் போகும்போது நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் seeing this tuple equals tuple of this list. come on, this list. so now print this tuple. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா cls, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை நான் வெரிஃபை பண்ணணும், க்ராஸ் வெரிஃபை பண்ணணும், டப்புளுக்குள்ளே அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வெரிஃபை பண்ணோமோ அதே மாதிரி நான் டப்புளுக்குள்ளே வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ தேவ் let's say apple
in this tuple. This will returns the boolean value. Print yes. Let's see what's happening. Yes, see, apple அதுக்குள்ளே இருந்தால் நமக்கு எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது பூலியன் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நம்ம கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். ஓகே, ஸோ டப்புளோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். த சேம் மெத்தட் தான். நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் லென்த் திஸ் டப்புள். ஸோ இந்த மெத்தட்ஸ், இந்த வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பற்றி நீங்கள் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிஸ்ட்டு கலெக்ஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ CLS how say we are getting the total length of the tuple. So this is it friends. டப்புளில் இதுக்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான மெத்தட்ஸும் இல்லை. ஏன்னா டப்புள் இட்ஸ் unchangeable. ஸோ இது சேஞ்சபிளாக இருந்தால் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கோ ரிமூவ் பண்ணுறதுக்கோ நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ செட் இஸ் எ கலெக்ஷன் விச் இஸ் unordered and unindexed. It doesn't supports the duplicate members. ஓகே, ஸோ செட்டுக்கு வந்து எந்த விதமான ஆர்டரும் கிடையாது, ஏன்னா அதுக்கு இண்டெக்ஸ் பொசிஷனே கிடையாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் செட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஷஃபிள் ஆகி ரேண்டமாக தான் வேல்யூவை ஜெனரேட் பண்ணும். ஓகே, ஸோ இது எதனால் அப்படின்னா இது டூப்ளிகேட், இதுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் இல்லாதனால இது டூப்ளிகேட் மெம்பர்ஸை உங்களுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. ஓகே, now let's see. So let's create this set. Okay, so this set, let's open it. Apple, banana, orange. ஓகே, லிஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், டப்புளுக்கு நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் திஸ் செட்டுக்கு நம்ம கேர்லி ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் பிரிண்ட் திஸ் செட். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த செட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே பிரிண்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா செட் இஸ் an unordered. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் இருக்குது. பட் பிரிண்ட் ஆகும்போது ஆப்பிள், ஆரஞ்ச், பனானான்னு வருது. இதை நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஆரஞ்ச், ஆப்பிள், பனானா, திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மறுபடியும் ஷஃபிள் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களோட லிஸ்ட் ஷஃபிள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களால் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு உங்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எல்லா டைமும் இதுக்கு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். So for loop is the only solution to iterate each and every single element inside your set. Okay, so இதை அப்டேட் இண்டெக்ஸ் பொசிஷன் இல்லை அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் வரும். ஓகே, ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரெண்டு மெத்தட் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, லெட்ஸ் சே செட். ஸோ செட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெண்டு மெத்தட் வச்சுருக்கோம். ஒன்று ஆட், இன்னொன்று அப்டேட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ஆட் அ சிங்கிள் ஐட்டம் டு யுவர் செட் அட் எண்ட். ஓகே, அட் எண்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து ஆர்டரே கிடையாதுல்ல. அதனால் இது எங்கே வேணாலும் இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்டேட் மெத்தட் வந்து more than one item இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட்டுக்குள்ளே தான் போகணும். அந்த அப்டேட்டுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் எலமெண்ட்டை தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டை அப்படியே நீங்கள் அப்டேட் மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் உங்களோட செட்டு கூட ஜாயின் பண்ணிடும். ஓகே, now let's see அது எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம்.
For example, let's say this set dot add, I need to add cherry, then I need to print this set. Now see, apple, cherry, the new element is added, banana and orange. Okay, so likewise, in case if I want to add more than one elements, so what we need to do, this set dot update. So update method ku na enna sollirundhen, or list ah na pass pananum appdi na sollirundhen. So let's say pineapple, jackfruit, and last but not least cherry. CLS oh print பண்ணவே இல்லையா, so print this set. so இப்போ execute பண்ணும்போது உங்களுக்கு அது see pineapple, orange, apple, cherry, jackfruit, banana இது எல்லாமே உள்ள insert ஆகிருச்சு. so இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது, same thing, this list of length, why print, not this set, print of length of this set, cls. இப்போ உங்களுக்கு அதோட லென்த்தை உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது. அப்சல்யூட்லி இண்டெக்ஸ் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம வேல்யூவை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ரிமூவ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. செட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 2 விதமான மெத்தட்ஸ் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னா, ரிமூவ், ஓகே. ஸோ ரிமூவ் மெத்தட் 2 மெத்தடுமே வேல்யூவை வச்சு தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ண போகுது. பட் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா இது இட்ஸ் ரைஸ் அண்ட் எரர், இது உங்களுக்கு எரரை த்ரோ பண்ணும். அதாவது அந்த கீ உள்ளே இல்லை அப்படிங்கிற எரரை த்ரோ பண்ணும். டிஸ்கார்ட் மெத்தட் வந்து எரர் த்ரோ பண்ணாது. இதுதான் இந்த 2 மெத்தடுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ரிமூவ் மெத்தட் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிமூவ் மெத்தடுக்குள்ளே அந்த எலமெண்ட் உள்ள செட்டுக்குள்ளே இல்லைன்னா எரரை வெளியில் த்ரோ பண்ணும். டிஸ்கார்ட் மெத்தட் அந்த எலமெண்ட் உள்ளே இல்லை அப்படின்னா சைலண்ட்டாக வெளியில் வந்துடும், இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடும். இதுதான் இது 2க்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே this set dot remove. Now I am going to delete the element which is not inside the set pineapple. Okay, now let's see it's throwing an key error. அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற எரர் அது த்ரோ பண்ணுது. இதுவே நான் டிஸ்கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அது எரர் காட்டவே காட்டாது. see nothing. அது இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். now let's see this set. see அந்த பர்டிகுலர் எலமெண்ட் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த 2 மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி இதை டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, as I said pop. உங்களுக்கு வேல்யூ எதுவும் கொடுக்க தேவையில்லை, எனக்கு வேல்யூ நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் this set dot pop மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாப் மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் செட்டில் அந்த செட்டுக்கு ஷஃபிள் ஆன உடனே லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்குமோ அதை காலி பண்ணி விட்டுரும். கீப் ஆன் ஃபர்கெட்டிங் டு பிரிண்ட். சரி, ஷஃபிள் ஆகும்போது லாஸ்ட்டாக ஆப்பிள் இருந்திருக்கும், அதனால் அதை ஆப்பிளை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப ரன் பண்ணேன். சரி, இப்போ ஆப்பிள் இருக்குது, பனானா காணும். ஓகே, ஸோ இதுதான். இப்போ உங்களுக்கு அந்த செட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா this set dot clear. அப்புறம் நீங்கள் அந்த செட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. see செட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது.
அதை delete பண்ணணும் அப்படின்னா as usual delete dot the set. ஸோ இது உங்கள் அந்த செட்டை கம்ப்ளீட்டாக delete பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு செட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூனியன் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஓகே, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனியன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Now let's see. Let me delete this one. First equals, so இதுக்குள்ள my bad, a b and c. Okay, and let's say second equals 1, 2, 3. ஓகே, ஸோ ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது, யூனியன் அண்ட் அப்டேட். அப்டேட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மோர் தென் ஒன் எலமெண்ட் உள்ளே நம்ம ஆட் பண்ணுறதுக்காக பார்த்துருந்தோம். அதே அப்டேட் மெத்தடை நீங்கள் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணாமல் ஒரு செட்டை கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் யூனியன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த யூனியன் மெத்தட் கம்ப்ளீட்டாக ஒரு புது செட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அதாவது நான் இன்னொரு செட் ஆப்ஜெக்ட் நான் கம்பல்சரியாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். தேர்ட் ஈக்குவல்ஸ் ஃபஸ்ட் கூட தான் நான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டாட் யூனியன் உங்களோட செகண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கூட உங்களோட செகண்ட் செட் ஜாயின் ஆகி அப்படியே புது செட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பட் நான் அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அது புது செட்டை க்ரியேட் பண்ணாது, நியூ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாது, அப்படியே ஓல்டு ஆப்ஜெக்ட் கூடயே அப்பண்ட் ஆகிரும். டாட் அப்டேட் வாட்ஸ் ஏ செகண்ட். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செட் அப்படியே உள்ள அப்பண்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே யூனியன் மெத்தட் உங்களுக்கு இந்த ரெண்டு செட்டையுமே அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அது புது செட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். பட் அப்டேட் மெத்தட் ஆல்ரெடி இருக்கிற செட்டை தான் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ், அந்த யூனியனுக்கும் அப்டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதுலேயும் ஒரே எலமெண்ட் இதுலேயும் ஒரே எலமெண்ட் வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே ஆல்ரெடி இருக்கிற அந்த செட்டுக்குள்ளே ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஒமிட் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் சே நான் இந்த செட்டுக்குள்ளே ஏ க்ரியேட் பண்ணுறேன், இந்த செட்டுக்குள்ளே 1 க்ரியேட் பண்ணுறேன். நவ் லெட்ஸ் see ஏ ஒரு தடவை தான் இருக்குது, 1ம் ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ அப்போது உள்ள டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மெத்தடுமே உள்ளே இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை ஒமிட் பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் செட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அந்த முக்கியமான மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிக்ஷனரி அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரி இஸ் an unordered, changeable and indexed and it doesn't support the duplicate member. ஓகே, டிக்ஷனரி வந்து இட்ஸ் அ கீ அண்ட் வேல்யூ பேர். உள்ள இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா உங்கள் கீ தான் அந்த டிக்ஷனரியோட இண்டெக்ஸ். ஸோ டிக்ஷனரி வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு ஜேசன் டேட்டா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ அந்த ஜேசன் டேட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பைத்தன் டிக்ஷனரி இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் dict equals let's say okay brand, come on, brand colon, so let's say Ford. Okay, come on, so what's the model of that car?
let's say Mustang, okay, comma year. Let's use the small case because எல்லாமே small caseல தான் இருக்கு. So 1964, okay. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும், நம்பராக இருக்குது அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே தான் உங்களுக்கு கீ. ஸோ இட்ஸ் த கீ அண்ட் திஸ் இஸ் தி வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்போயுமே என்ன கொடுக்கணும், இந்த கீயை வச்சு தான் அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நவ் லெட்ஸ் see how it's printing this dict. Now see, brand is the key and that value for that key is Ford. So key and your value, key and your value. So இப்படி தான் உங்களுக்கு டிக்ஷனரி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் வரும். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸிங் இங்கே வந்து உங்களுக்கு கீ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாடலை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீயை கொடுத்தாலே போதும், அந்த கீக்கு உண்டான வேல்யூ அது. ஓ மை குட்னஸ், மாடல் ஸ்பெல்லிங் ராங். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீக்கு உண்டான வேல்யூ அது உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு வேல்யூ, இந்த ஒரு வே தான் இருக்குது அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. To access the dictionary element, okay, dictionary element access பண்றதுக்கு get அப்படினு ஒரு மெத்தட் இருக்கு. For example, now let's say this dict dot get of your key value model cls. See, this is also will gives you the same output. இதோட மோர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு நான் ஒரு மெத்தட் கொடுத்து அந்த மெத்தடுக்குள்ளே நான் கீ எதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குலாம் வரலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் அந்த கீ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மெசேஜை அது பிரிண்ட் பண்ணணும், இன்வேலிட் கீ. ஓகே, நீங்கள் ஒரு கஸ்டம் மெசேஜ் கொடுக்கலாம், இந்த கீ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எடுக்கும். இந்த கீ இந்த டிக்ஷனரிக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த மெசேஜ் அது டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நவ் see மஸ்டாங், இந்த கீ அதுக்குள்ளே இருக்குது, அதனால் அது மஸ்டாங்னு ரிட்டர்ன் பண்ணுறது. நான் இப்போ மாடல்ஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கீ அங்கே இல்லை, இன்வேலிட் கீ. ஸோ இந்த கெட் மெத்தட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கீயோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த கீ உள்ளே இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டம் மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி அந்த பர்டிகுலர் வேல்யூவை அப்டேட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் டிக்ட் டாட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இயர் அப்டேட் பண்ணணும், இயர் ஈக்குவல்ஸ் 1965. that's it, we updated the dictionary. See, year is 1965. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி லூப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், எப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Now see, so for let's say x in this list, this dict, open it, for not for print x. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பிரிண்ட் பண்ணுறது எதை பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கீயை தான் அது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, எனக்கு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் print this dict of x இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீக்கு என்ன வேல்யூவோ அதை பிரிண்ட் பண்ணும். மஸ்டாங் இயர், let me hide this so the print statement is confusing, that's why. See, Ford Mustang 1960
4. ஓகே. ஸோ பட் எவ்ரி டைம் நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் வேல்யூவை தனியாக எடுக்கணும், கீஸை தனியாக எடுக்கணும். ஓகே. ஸோ கீஸை தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். பை டிஃபால்ட்டாகவே அந்த கீஸை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுக்குது. எனக்கு அதில் இருக்க வேல்யூஸ் எடுக்கணும் அப்படின்னா டாட் வேல்யூஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் யூஸ் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு அந்த கீக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும். ஸோ நான் இப்போ நான் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் மட்டும்தான் வரும். எனக்கு ரெண்டுமே வேணும், கீ வேணும், வேல்யூ வேணும். அப்போது ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ கீ வேல்யூ ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ கமா வேல்யூ அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுங்கள். CLS executed. So this is your key and this is the value for that particular key. Okay, so now we need to check how to find the length of this dictionary. Same as print length of this dict. Save the changes, execute it. See, 3. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட டிக்ஷனரியோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு நியூ எலமெண்ட்டை உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, now see, let me close this. Now I want to add the color. So this dict of color, புதுசாக ஒரு கீ க்ரியேட் பண்ணுறோம். அந்த கீக்கு உண்டான வேல்யூவும் நம்ம இங்கேயே கொடுக்குறோம். மேட் பிளாக், silver. That's good. Okay, now let's print this dictionary. CLS bingo. See, அந்த புதுசாக ஆட் பண்ண கீ உள்ள ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, எப்படி அதை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெலீட்டுக்கு பாப் ஐட்டம் delete and clear. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் அண்ட் 1 கீவேர்டு இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ this dict dot pop. ஓகே, ஸோ பாப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நான் எந்த கீயை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற கீயை நான் கொடுத்தாகணும். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இயர் அது டெலீட் ஆகியிருக்கும். சரி, இயர் உங்களோட டிக்ஷனரியிலேருந்து டெலீட் ஆகிரும். ஸோ இதே இது நான் பாப் யூஸ் பண்ணாமல் நான் எனக்கு கீயை நான் கொடுக்க தேவையில்ல, ஆனால் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் பாப் ஐட்டம் கொடுக்கணும். நான் இதுக்கு எதுவுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் உங்கள் டிக்ஷனரியில் ஆட் ஆகிருக்குமோ அந்த எலமெண்ட்டை அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண எலமெண்ட் எது? உங்களோட இயர். ஓகே, அதை அது டெலிட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா உங்களோட டெலிட் கீவேர்ட். நான் இப்போ டெலிட் கொடுத்து திஸ் டெக்ஸ்ட்டில் இருந்து பர்டிகுலர் கீ எனக்கு வேணாம் அப்படின்னு நான் டெலிட் பண்ணால் அது பர்டிகுலர் கீயை மட்டும்தான் டெலீட் பண்ணும். இதுவே நான் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா அது கம்ப்ளீட் டிக்ஷனரியே ரிமூவ் பண்ணிடும். ஸோ திஸ் டெக்ஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் காட்டுது. எதனாலனா டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால தான் அது அந்த எரர் காட்டுது. ஸோ நீங்கள் டெலிட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணும்போது கீ எதுவும் கொடுக்கல அப்படின்னா கம்ப்ளீட் டிக்ஷனரியே டெலீட் ஆயிரும். ஸோ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். டெலிட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு டிக்ஷனரி டெலிட் ஆகக்கூடாது, ஆனால் உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னா absolutely go for clear. So this dict dot clear. ஸோ அது அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே கிளியர் பண்ணிவிட்டு எம்டி டிக்ஷனரியாக அவங்களுக்கு விட்டுரும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டிக்ஷனரிக்குள்ளே புதுசாக உள்ள ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுனாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
இந்த மெத்தட்ஸ் தான் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்படி உள்ளே இருக்க டிக்ஷனரியை காப்பி பண்ணி இன்னொரு டிக்ஷனரிக்கு கொடுக்குறது அப்படின்னா அதுக்கு நம்ம காப்பி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ காப்பி மெத்தட், let's say my dict, it's a new dictionary which we are creating. I need to copy all the elements which is inside this dict dot copy. Now let's print this my dict. What happened? Okay, so now let's execute this program. See, இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ my dictionaryக்குள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ஷனரிக்குள்ளே எப்படி இன்னொரு டிக்ஷனரி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். now let's see. ஓகே, ஸோ மை ஃபேமிலி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரிக்குள்ளே லெட்ஸ் சே சைல்டு 1 அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரிக்குள்ளே நேம், அந்த சைல்டோட நேம். ஓகே, let's say Emily, come on, year. Okay, let's say 2000. Okay, and then child 2, come on, child 2 colon, open the dictionary, name, let's say John, and year 2004. ஓகே, ஸோ இப்போது இந்த மை ஃபேமிலியை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும். ஸோ சைல்டு 1, அந்த சைல்டு 1க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இது சைல்டு 2, அந்த சைல்டுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே இது. ஸோ இதை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் 2 dimension அரேஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, 2 dimension அரே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see child single quotes child 1, child 1க்குள்ளே இருக்கிற நேம் see Emily. ஸோ இது அந்த ஃபஸ்ட் டிக்ஷனரிக்குரிய நேம், அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்குரிய கீ, நேம் கீ. ஸோ 2 கீயை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு என்ன எலமெண்ட் வேணுமோ ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரியை வச்சு நம்ம வேல்யூஸை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரி மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிக்ஷனரி வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா லிஸ்ட்டு நம்ம மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் போகும்போது இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுவே அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு பதிலாக அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் நம்ம கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிக்ஷனரி தான் நம்ம உள்ள ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைத்தன் கலெக்ஷன்ஸை பற்றி ப்ரீஃபாக ஒரு டாக்குமெண்டேஷன் நான் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all, take care.